வணக்கம். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் மொபைல் போன் நடமாட்டம் நிலவியதன் எதிரொலியாக சிறை கண்காணிப்பாளர் உட்பட 5 பேர் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுவை பெரிய காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கைதிகள் மொபைல் போன் மூலம் வெளியில் இருக்கும் கூலிப்படைகளை ஏவி கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக புகார் எழுந்ததால் சிறை ஐஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு மொபைல் போன் நடமாட்டம் நிலவியதன் எதிரொலியாக 5 பேரை இடமாற்றம் செய்து அதிரடியாக உத்தரவிடப்பட்டது. மேலும் அடுத்த கட்டமாக சிறையில் இருந்தபடி கூலிப்படையை ஏவி கொலை சம்பவங்களை அரங்கேற்றி வந்த 2 கைதிகள் 7ஆம் சிறைக்கு ஓரிரு நாட்களில் மாற்றப்பட உள்ளனர். புதுவை நாட்டு நலப்பணி திட்டத்தின் 42வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு NSS விருதுகள் வழங்கினார். இந்தியாவில் நாட்டு நலப்பணி திட்டம் துவங்கப்பட்டு 42 ஆண்டுகள் நிறைவடைந்து ஆண்டு விழா நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுபோன்று புதுவை பாக்குமுடையான்பட்டு தனியார் கல்லூரியில் நாட்டு நலப்பணி திட்ட நாள் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த் தலைமை தாங்கிட பள்ளிக்கல்வி இயக்குநர் பன்னீர்செல்வம், மண்டல இளையோர் அதிகாரி சஜித் பாபு, இணைப்பு அலுவலர் ஏமு ராஜன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடந்த ஆண்டு இத்திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 6 மாணவ மாணவிகளுக்கு 12 ஆசிரியர்களுக்கும் விருதுகளை வழங்கி பாராட்டி பேசினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வாசுகி, பூபதி, திமோத் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். மின் உற்பத்தி நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்குவதால் மின் கட்டணத்தை உயர்த்துமாறு மாநில அரசுகளுக்கு மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், மின் உற்பத்தி நிறுவனங்களின் மின் விநியோகம் மற்றும் உற்பத்தி வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் நிதி சுமையால் மின்சார நிறுவனங்கள் தள்ளாடுகிறது என்றும் சராசரியாக 40% அதிகமாக தொழில்நுட்பம் மற்றும் வர்த்தக இழப்பு ஏற்படுவதால் கடும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளன. எனவே அந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளை மாநில அரசுகள் தொடர்ந்து கண்காணித்து நிலைமைக்கு ஏற்ப மின்சார கட்டணத்தை அவ்வப்போது உயர்த்த வேண்டும் என்ற அவர், நிலக்கரி பற்றாக்குறை, நிலம் கையகப்படுத்துதல், மாநில மின்சார வாரியங்களின் மோசமான நிலை போன்ற பிரச்சினைகளால் மின் உற்பத்தி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. மேலும் மத்திய மாநில அரசுகளின் அனுமதி தாமதமாவதால் 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. எனவே இதுபோன்ற திட்டங்களுக்கு விரைவில் அனுமதி வழங்குமாறு மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில முதலமைச்சர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவை நகர் பகுதியில் நடைபெற்ற கலைஞர் இல்லம் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் திரு RV ஜானகிராமன் கலைஞர் இல்லத்தை திறந்து வைத்தார். புதுவை நகர் பகுதியான கந்தப்ப முதலியார் வீதியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு MAS சுப்பிரமணியன் தனக்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் இல்லம் என்ற பெயரில் ஒரு மாளிகையை கட்டி அதன் திறப்பு விழாவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை அழைத்தார். அதன் பேரில் கலைஞர் இல்லம் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுவை மாநில முன்னாள் முதல்வரும் மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளருமான திரு RV ஜானகிராமன் கலைஞர் இல்லத்தை திறந்து வைத்தார். விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் MPயுமான திரு CP திருநாவுக்கரசு, மாநில கழக துணை அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சீதா வேதநாயகம், மாநில தொண்டரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு நந்தா சரவணன், மாநில கழக பொருளாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி, ஏம்பலம் திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் ஏம்பலம் செல்வம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் வழக்கறிஞர் லோகு கணேசன், தொண்டரணி துணை அமைப்பாளர் வேலன், திராவிடமணி உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிறைவாக கலைஞர் இல்லம் கட்டிய MAS சுப்பிரமணியன் நன்றி கூறினார். புதுவையில் மாநில தேர்தல் ஆணையரை உடனடியாக நியமித்து 3 மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அரசு முன்வர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் சாமிநாதன் கூறுகையில், புதுவையில் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தல் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2006ஆம் ஆண்டுதான் நடைபெற்றது. ஆனால் தற்போது பதவிக்காலம் முடிவடைந்து பல மாதங்கள் கடந்துவிட்ட நிலையிலும் தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் தேர்தலை நடத்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும், உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் மட்டுமே மத்திய அரசிடமிருந்து கூடுதல் நிதி பெற இயலும். மேலும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்குரிய அதிகாரம் இல்லாத காரணத்தினாலேயே அனைத்து கிராம பகுதிகளும் இதுவரை முன்னேற்றம் அடையவில்லை. எனவே புதுவையில் மாநில தேர்தல் ஆணையரை உடனடியாக நியமித்து 3 மாதத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த அரசு முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். புதுவையில் நேற்று பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் தீபாவளி உற்சாகம் குறைந்து மிகவும் அவதிப்பட்டனர். புதுவையில் நேற்று பகலில் வெயில் வாட்டியது.
பின்னர் பிற்பகலில் சிறிது மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மாலையில் லேசாக துவங்கிய குளிர்காற்றுடன் திடீரென மழை பெய்தது. இதனால் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் வாங்க வெளியே வந்த மக்கள் மழையில் நனைந்து மிகவும் சிரமப்பட்டனர். சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் வீதிகளில் தண்ணீர் தேங்கியது. சில இடங்களில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. சில மணி நேரத்திற்கு பிறகுதான் மழை நீர் வடிந்து இயல்பு நிலை திரும்பியது. இதனால் பொதுமக்கள் தீபாவளி உற்சாகம் குறைந்து அவதிப்பட்டனர். இந்நிலையில் தற்போது பெய்து வரும் மழை காற்றின் சுழற்சி காரணமாக பெய்து வருகிறது. மேலும் தற்போது கீழே காற்று வீச துவங்கிவிட்டதால் இன்னும் ஓரிரு நாட்களில் வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவை இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ஏகேடி ஆறுமுகம் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் சென்று கல்மேடுபேட் பகுதியில் நன்றி தெரிவித்தார். புதுவையில் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற இந்திரா நகர் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு ஏகேடி ஆறுமுகம் போட்டியிட்டு 7005 வாக்குகள் பெற்றார். அவர் அத்தொகுதியில் அவரை ஆதரித்து வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். அதன்படி கல்மேடுபேட் பகுதியில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று நன்றி தெரிவித்தார். மேலும் இந்திரா நகர் தொகுதியில் தமது பணி தொடரும், இந்திரா நகர் தொகுதி மக்களுக்கு என்றென்றும் நன்றி உடையவனாக இருப்பேன் என்று அவர் கூறினார். அப்போது முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான நமச்சிவாயம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெத்தபெருமாள், பாலாஜி, மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்து நன்றி தெரிவித்தனர். அத்தொகுதியில் உள்ள 2 ஏழை பெண்களுக்கு தொழில் துவங்க தையல் மிஷின் வழங்கப்பட்டது. புதுவை அரசின் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையை அமைச்சர் ராஜவேலு வழங்கினார். புதுவை அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் ஆதி திராவிடர் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு ஏம்பலம் தொகுதியைச் சேர்ந்த 30 பயனாளிகளுக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் 8,25,000ஐயும், 83 கலப்பு திருமண தம்பதிகளுக்கு தலா 50,000 ரூபாய் வீதம் 41,50,000ஐயும், ஏம்பலம் தொகுதியைச் சேர்ந்த 3 கலப்பு திருமண தம்பதியருக்கு தலா 50,000 வீதம் 1,50,000 ரூபாய் என மொத்தம் 67,75,000 ரூபாயினை நிதி உதவியாக வழங்கினார். அப்போது ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் உடனிருந்தனர். கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற டென்னிகாய்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய அளவில் முதலிடம் பிடித்த அணியினர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய டென்னிகாய்ட் பெடரேஷன் ஆதரவுடன் கர்நாடகா மாநிலத்தில் டென்னிகாய்ட் சங்கம் நடத்திய 30வது ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறுவர் அணி 4ஆம் இடத்தையும் சிறுமியர் அணி முதல் இடத்தையும் பிடித்து தங்கப்பதக்கம் பெற்றதுடன் ஒற்றையர் சிறுமியர் பிரிவில் இந்திய அளவில் முதலிடத்தை பெற்று தங்கப்பதக்கம் வென்றது. சாதனை படைத்த புதுவை அணியினர் திரும்பி வந்தவுடன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் அமைச்சரும் டென்னிகாய்ட் சங்க சேர்மேனும் ஆகிய ராஜவேலுவை சந்தித்து ஆசி பெற்றனர். அப்போது சங்க தலைவர் சேதுராம், பாகூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராமு நாயக்கர், மணப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணி உள்ளிட்டோர் உடனிருந்து வாழ்த்து தெரிவித்தனர். தொகுதி மாறி கலைஞர் இல்லம் கட்டியதால் அதன் திறப்பு விழாவிற்கு மாநில துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார், மாநில இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா உள்ளிட்ட பெரும்பாலான திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வராமல் திறப்பு விழாவை புறக்கணித்தனர். புதுவை முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான திரு MAS சுப்பிரமணியன் புதுவை நகர் பகுதியான கந்தப்ப முதலியார் வீதியில் கலைஞர் இல்லம் என்ற ஒரு மாளிகையை கட்டினார். பின்னர் அந்த கலைஞர் இல்ல திறப்பு விழாவிற்கு புதுவை முழுவதும் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை அழைப்புதழ் மூலம் வரவேற்றார். ஆனால் அவர் எதிர்பார்த்தபடி பெரும்பாலான திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கலைஞர் இல்ல திறப்பு விழாவிற்கு வரவில்லை. முதலியார்பேட்டை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தற்போது நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு MAS சுப்பிரமணியன் தனது தொகுதிக்குட்பட்ட பகுதியில், அதாவது முதலியார்பேட்டை பகுதியில் அவருக்கு சொந்தமான இடத்தில் கலைஞர் இல்லம் கட்டினால் அந்த விழாவிற்கு புதுவையில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் பலரும் வந்திருப்பர். ஆனால் தொகுதி மாறி வேறு தொகுதியில் கலைஞர் இல்லம் கட்டியதால் அதன் திறப்பு விழாவிற்கு மாநில திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளர் திரு SP சிவக்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள், மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா மற்றும் அவரது ஆதரவாளர்கள், இப்படி பெரும்பாலான திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் வராமல் திறப்பு விழாவினை புறக்கணித்தனர். புதுவை கவிஞர் சிவம் 104வது பிறந்த நாளை முன்னிட்டு பாலாஜி திரையரங்கம் எதிரே உள்ள அவரது சிலைக்கு அமைச்சர் பன்னீர்செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு கலைப்பண்பாட்டுத் துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து கவிஞர் புதுவை சிவம் 104வது பிறந்த நாளை கொண்டாடியது.
இதனை முன்னிட்டு பாலாஜி திரையரங்கம் எதிரே அமைக்கப்பட்டுள்ள புதுவை சிவம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அரசு சார்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அரசு கொறடா நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு அனந்தராமன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் கவிஞர் புதுவை சிவம் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுவை வடுவுக்குப்பத்தில் பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலில் புரட்டாசி 5வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் வடுவுக்குப்பத்தில் எழுந்தருளியுள்ள பத்மாவதி சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் சன்னதியில் புரட்டாசி மாத சனிக்கிழமை சிறப்பு பூஜைகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதில் 5வது சனிக்கிழமையை முன்னிட்டு ஊஞ்சல் சேவையும் நாச்சியார் திருக்கோலத்தில் சிறப்பு புறப்பாடும் நடைபெற்றது. இதற்காக பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு திருமஞ்சனம், அலங்காரம், ஆராதனையுடன் அலங்கரிக்கப்பட்ட பொன்னூஞ்சலில் ஊஞ்சல் சேவையும் தொடர்ந்து நாதஸ்வர இசையுடன் மேளதாளம் முழங்க நாச்சியார் திருக்கோலத்தில் சிறப்பு புறப்பாடும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.